welcome to Mr. J Tamil Gaming channel. Welcome back, JD Sammy. So இதுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Rivals gameplay. So இந்த gameplay வந்து Rivalsன்றது கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிருந்தது. சரி என்ன அப்படி இருக்கு நம்மளும் விளையாட பார்த்தோம். ஆனா நான் கொஞ்சம் விளையாடி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனே அவங்களே உள்ள விட்டாங்க. இந்த மாதிரி ப்ளே காமிக்க பார்த்தியாமே எனக்கு எதுவுமே காமிக்கல. அவங்களே உள்ள விட்டுட்டு இந்த மாதிரி 3 பிஸ்ட் வந்து என்னன்னா வந்துன்னா ஃபர்ஸ்ட் போய் எலிமினேஷன் பண்ணனும். அதுக்கு அப்புறம் இந்த ஷூட்டிங் ரேஞ்ச் இருக்கு தெரியுமா, இதுக்குள்ள போணும். இதுக்குள்ள போயிட்டு இது இல்ல இது காமிக்கல. அப்ப என்னன்னா இதுல வந்து போயிட்டு இது இப்பதான் கண்டுபிடிச்சேன். என்னன்னா இதுல இந்த ஸ்லைட் இருக்கு பாத்தீங்களா, இதையும் கிரெனேடும் குடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லைட் இருக்கா, இதை வச்சு 3 தடவை இது மாதிரி பண்ணணும். அதாவது ரைட் கிளிக் பண்ணா இது ஆகும். இதே மாதிரி 3 வாட்டி பண்ணணும். ஓகேவா, 3 வாட்டி பண்ணினா இது வந்து வந்துடும். ஒரு கீ அவைக்கன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா இந்த கிரெனேடை வந்து தூக்கி போடணும். எங்கடா இந்த கிரெனேடை தூக்கி போட்ட ஒரு கீ பேசிக்லாம் சொல்லி தந்து எனக்கு வந்து கீ வந்து சேர்த்து கொடுத்தாங்க. இதெல்லாம் தான் நடந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வெளில வந்தேன். வெளில வந்துட்டு பார்த்தா இந்த கீஸ் பிகினர் டாஸ்க், இது எல்லாமே டாஸ்க் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கு. ஓகே, நம்ம இதுல கீஸ் சேர்க்கறது தான் முக்கியமா பார்க்கணும். ஏன்னா இந்த வெப்பன்ஸ் கூட போய் பார்த்தேன், நிறைய இருக்கு. ஆனா அது கீயும் தேவைப்படுது. இதோ பாத்தீங்களா, இதுல கூட நிறைய டிராகன் பிளாகன் இது 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 நிறைய இருக்கு. ஸோ நம்ம மோஸ்டா எதுவுமே வாங்காம என்னோட ஏம் என்னன்னா இந்த எங்கடாது ஸ்னைப்பர் வாங்கலாம். இல்லைன்னா வேற ஏதாவது பார்க்கலாம், போக போக பார்க்கலாம். இதுல நிறைய இருக்கு, என்னன்னே தெரியல. ஸோ பார்க்கலாம் கைஸ் இது என்னென்ன வாங்கலான்னு. இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் இந்த டாஸ்க்கை முடிக்க போறோம். இப்போ நம்ம லாபியில யாருமே இல்லை. ஸோ நம்ம இந்த பிளே கொடுத்துட்டு 1v1 அப்படி போனோம்னா நிறைய வந்துடும். ஓகே, வின் டியூவில் பிளே டியூவில், இது என்னன்னு தெரியல, நம்ம பார்ப்போம். அவங்க டாஸ்க் கூட படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் பண்ணா இது வந்துக்கும். படிக்கலன்னா வந்து காமிக்கிறேன். சாரி, நான் சொல்லாம விட்டுட்டேன். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாம் சில பேர் சொல்றாங்க என் வாய்ஸு அதுக்கப்புறம் கேம் பிளே எடிட்டிங்லாம் நல்லா இல்லைன்னு. போக போக தான் டெவலப் ஆகும் ப்ரோ, சொல்லிக்கிறேன் இப்பயே. ஓகேவா, நம்ம இதில் நிறைய மேப் இருக்கு. நம்ம பிகினர் ட்ரைனிங் அப்போ போனதே நம்ம போவோம். ஏன்னா வேற எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஏய் 88 ஆண்டா, ஐயோ. ஓ வின் பிளேயர் டியூவல்னா நம்ம இந்த மேட்ச் தான் டியூவல் போல. அப்போ வின்னர் டியூவல்னா இந்த மேட்ச் ஜெயிச்சா 3 கீ கிடைக்கும். எலிமினேஷன் 5 பண்ணும். 5 பேரும் நான் வந்து சுட்டு தரணும். என்னென்ன பண்றான், ஐயோ ஸ்னைப்பர் கைஸ், ஸ்னைப்பர் 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 ஸ்னைப்பர். ஓ மை காட் 50. ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கைஸ் கஷ்டமா இருக்கு கைஸ். இது என்னடா, நான் பறக்கிறேன். ஓகே, ஒரு கிரெனேட் இருக்கு. நான் இது இன்னொன்று கண்டுபிடிச்சேன். கிரெனேட் எப்படி தூக்கி வச்சுன்னா நம்ம மேலே கிரெனேட் வெடிக்கும். ஆனா இப்போ ஒண்ணுமே ஆகல. யோ ரீலோட் பண்ணியா, செத்துட்டேன் கைஸ். சத்தியமா செத்துட்டேன் கைஸ். வேலையே ஆகாது. இவன் வந்து செம்மையா சுடுவான். இவன் வந்து 8 நம்ம வெறும் 3 தான். அவன் 10% கூட நம்ம இல்லை. ஓகே ஆனா சாவச்சா. ஓ மை காட் கைஸ், அவன் ஈஸியா முடிச்சிருவானே என்ன. சரி பார்க்கலாம். அதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓ மை கைஸ், நான் பறக்குறான் கைஸ். அப்படியே நான் எப்படிதான் தெரியல. ஓகே, மேலே ஏற ட்ரை பண்ண, ஏற முடியல. இதால் தான் பறக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இதால் தான் மேலே எத்தனை என்னென்ன பண்ணி பறக்கிறான். அது எப்படிதான் தெரியல. ஓகே சுட போறேன். சவுண்ட் இருக்காது, ஏன்னா அது வந்து என்னோட வாய்ஸ் வந்து கிளியரா கேட்க. ஒரு ஷாட் தானே என் மேல அச்சான். ஸ்னைப்பர் 150யா ஒரே ஷாட்லயா? என் மொத்த எழுத்துமா? ஓ மை காட் கைஸ், நம்ம ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. இதுங்க நம்ம கேட்டு பார்ப்போமா. நான் உட்காந்து எழுதிடுவா. யோ ப்ளீஸ் நியூ ஃபார் ஐயோ வீட்டுக்கே விட மாட்டேங்கிறாங்க. நான் செம்மையா குறைச்சிட்டேன். விடவே மாட்டேங்கிறான்.
வாய்ஸ் கேட்கலன்னா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. சரி பண்ணிக்கிறேன் போக போக. எனக்கு கீழே ஏன் ரீலோடு காட்டல? நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். வீடியோனா ஃபுல்லாக அதுவே இல்லை, ஷார்ட் திருப்பினே சொல்ல வரும், ஏன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கனால அப்படி வந்தது. ஆனால் ஏன்னா அவங்களுக்குலாம் கீழே காமிக்கும், எனக்கு அது காமிக்கல. அது ஏன் தான் எனக்கு தெரில. ஸோ ஃபுல்லாக இது நம்ம இதுதான் ட்ரை பண்ண போகிறோம். ஓகே ஓகே 75 கொடுத்துட்டோம். ஓகே ஓகே ஓகே. ஓ மை காட் கைஸ் ரீலோடு கைஸ் சுட்டு சுட்டுட்டோம். ஓ மை காட், வேற லெவல். நான் ஒரு பாயிண்ட் எடுத்ததே பெரிய விஷயம். பிகாஸ் ஏன்னா வந்து லெவல் பார்த்தீங்களா, என்னோட அவ்வளோ பெருசு டபுள் ஜம்ப் பண்ணும்போது. ஆனால் அவனே நான் சாவச்சேன்னா கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு. ஆனால் சாவச்சதும் கொஞ்சம் கஷ்டமாக தான். ஐயோ எத்தனை வந்து அழிச்சிடான், எத்தனை வந்து அழிச்சிடான். என்ன சாவச்சிடும், என்ன சாவச்சிடும். அது நான் ஒரு கண்ணு என்கிட்ட இல்லாத கண்ணெலாம் எடுத்துன்னு வராங்க. நானே தெரில, விடுங்க. தோக்குறது நிச்சயம். அது எப்படி தோத்தா என்னையோ ஏன் நானே பிகினர். டே அதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் டியூல் பார்க்கலான்னு பார்த்தா வர மாட்டேங்கிறான். என்ன பண்றதுன்னே தெரில. சீயா போயிடுச்சு. நான் ஆட்ல டேமேஜ் கொடுத்தேன் செம்மையா டேமேஜ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே 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 ஓகே. நான் கிரனேட் நான் மனித வெடிகுண்டா ஆக போறேன். நான் மனித வெடிகுண்டா ஆயிட்டேன். ஓகே கைஸ், நான் செம்மையா டேமேஜ் கொடுத்துருவேன். நான் 1 HP பரவாயில்ல, பெஸ்ட் ட்ரை. ஓகே, இவனோட சண்டை போட்டாலாம் எனக்கு வந்து திறமையும் பத்தாது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்கே அவனா வந்தாதான் வர முடியும். என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே கைஸ் ஓகே, அவனும் வர மாதிரி தெரியல, என்னாலும் கூப்பிட முடியல. என்ன பண்றது கைஸ்? ஆனா ஃபர்ஸ்ட் கைஸ் சரி இது நம்ம கீ எடுக்கலாம்னு பார்த்தோம். ஓ மை காட், கீ வர மாட்டேங்குது. ஒரே நிமிஷம். எனக்கு தெரிஞ்ச யாரா இருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம பிளே தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. கொஞ்சமாச்சும் கம்மி லெவல் வாங்கடா. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த முடிச்சு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ ஏன்னா எடிட்டிங் இல்லாமல் ரொம்ப நாள். யோ 112 எப்படியா நான் இது பண்ணுவேன்? வாய்ப்பே இல்லை கைஸ். 112 கைஸ், அவன் எப்படி சும்மாவே சூடு இருப்பான். இருக்கான் கைஸ், நான் கரெக்டாக அடிக்கலாம்.
போட்டேன், அவன் மேல படல. சீ, அவன் மேல படல. அவன் இன்னும் எடுத்துன்னு வரான். இத புரியல. நைஃப் 150யா? நான் எல்லாம் 150 எடுத்தாங்களா அப்புறம் விளையாடுறத? சீயா நீமா? லோன் கொடுத்துருக்கேன் முடியாது போல நம்மளுக்குன்னு காலம் இல்லையா? ஒரு கோழியால இவ்வளவுதான் பறக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப தூரம் பறக்கும். அது மாதிரி இதுவும் எப்படியா பறக்கவே முடிச்சிட்டோம். ஓ மை காட், செம. நான் எப்படியாவது இந்த இன்னும் ஒரு கில் எடுத்துறேன். கில்லு கூட எடுத்துடலாம். எப்படியாவது வின் ஆயிடு செல்லச்சாமி. அழிச்சிட்டேன். இப்போ கிரெனேட் தான் நமக்கு இருக்கு. இதுவே கிரெனேட் தான். ஓ மை காட், சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல. உன்னை இப்படி அடிப்பா நான் எதிர்பார்க்கல. வெயிட் பண்ணுங்க, அவன் எதிரும் அப்படியே போவான். ஓ மை காட், அவன் இந்த சைடு வந்துருக்கான். அவன் குறைச்சாங்க. இன்னும் யூஸ் பண்றான். அவன் கத்தி மாதிரி இருக்கு. கத்தி 150 தானா? இது வேற ஏதோவா? முடிச்சேன். ஓ மை காட், கீ வந்துச்சு. ஓகே, 3 தானே. ஒன்று எக்ஸ்ட்ரா 2 ஏன் வந்துட்டு தெரியல. இந்த டியூல மட்டும் எப்படியா வின் பண்ணினோம்னா இன்னும் 1 தான் எடுக்கணும். ஸோ அந்த டியூல மட்டும் எப்படியா வின் பண்ணி கொடுத்து இந்த டியூல நான் ஆஃப்லைன்ல வின் பண்ணிக்கிறேன். வேற வழி இல்லை, டைம் ரொம்ப ஆயிடுது. நீங்களும் ரொம்ப நாள் பார்க்க மாட்டீங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம். அதுவரை உங்களோட விடைபெறுவது 23. ஏதாவது வாங்குமா? நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அதோட உங்களோட விடைபெறுவது உங்கள் ஜேடி வத்தா.